ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தேவி சுரேஷ் vlog. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா வைகை டேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். வைகை டேம் எத்தனை பேர் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போயிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் என்ட்ரன்ஸ். ஒரு ஆளுக்கு டிக்கெட்டுக்கு 5 rupees வாங்குறாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க பெரியமா வீட்டுக்கு வரும்போதெல்லாம், பெரியமா வீடு ஆண்டிப்பட்டி, நான் வரும்போதெல்லாம் எப்படி ஒரு லீவுக்கு 2 தடவை 3 தடவையாவது ஆனுவல் லீவுக்கு வரும்போது கூட்டு போயிருவாங்க. செம்ம சூப்பரா இருக்கும். அப்ப நாங்களே சின்ன சின்ன பிள்ளைங்க, நானு என் தம்பி, எங்க தம்பி அவங்க, நாங்களே ரொம்ப சின்ன பிள்ளைங்க. ஆனா போவோம், அழகா இருக்கும் அந்த இடம்லாம். அப்படி செம்ம சூப்பரா இருக்கும். அப்ப பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்கு இன்னமுமே. ஆனா நிறைய திங்ஸ் கொஞ்சம் டேமேஜ்ல இருக்கு. அது சரி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். இந்த டைனோசர் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க. அந்த டைனோசர் அவ்வளவு அட்ராக்டிவா இருந்துச்சு. இப்பயும் அதே மாதிரிதான் இருந்துச்சு. டைனோசர்லாம் நம்ம வாழ்ற காலத்துல இருந்திருக்குமான்னு நமக்கு தெரியல. பட் ஆனா இதை பார்க்கும் போது இருந்திருக்கு அப்படின்னு தோணுச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் வைகை டேமோட வாட்டர் போற இடம். சூப்பரா அந்த தண்ணி கொட்டுறதுக்கு பேரு, ஃபால்ஸ் மாதிரி கொட்டுறதுக்கு பேரு மதகு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தான் வேற பேர் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அது பேர் மதகா. அதுல ஃபுல்லாலாம் தண்ணி விழுந்து நாங்க பாத்திருக்கோம் சின்ன பிள்ளை. நாங்க 4 பேர் தான் இன்னைக்கு போயிருந்தோம் வைகை டேமுக்கு. இந்த பாட்டியம்மா கிட்ட மாங்காய், கலாக்காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நாங்க 2-3 பேர்கிட்ட வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி தின்னு பார்த்தோம். இவங்க கிட்ட நிஜமாவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அப்புறம் பயங்கர சூப்பரா ஜாலியா என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு அங்க போனது. எங்க வீட்டுல இருந்து நாங்க மார்னிங் ஒரு 8 o'clock கிளம்பிருப்போம். நாங்க வைகை டேம் போறதுக்கே மணி 10 o'clock மேல ஆயிருச்சு. நாங்க பஸ்ல தான் போயிருந்தோம். பஸ் மாறி 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 போயிட்டு நாங்க இங்க இருந்து 4 பஸ் மாறி தான் நாங்க வைகை டேம் போனோம். இது மேல பாருங்க எவ்வளவு அழகா செடி பூத்து இருக்குன்னு சொல்லி. ஒரு தூண் மேல செடி இருந்துச்சு. இப்படி நிறைய இடத்துல பார்த்தோம். நாங்க ஒரு சில கிளிப் மட்டும் தான் எடுத்திருந்தோம். அப்புறம் அங்க உள்ளேயே வைகை டேம்ல பூங்கா இருக்கு, சிறுவர் பூங்கா. அங்க ஊஞ்சல், சீசா, பிறகு யானை வாய்க்குள்ள போய் அப்படி வர்றது. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அது பயங்கர டெம்டான விஷயம். வாங்க வைகை டேமுக்கு அப்படி கூப்பிட மாட்டோம் நாங்க. வாங்க யானை வாய்க்குள்ள போலாம் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். இந்த ஃபிஷ் ஒரு டஸ்ட்பின், அதுக்குள்ள அந்த முறுக்கு பாக்கெட்டை போட்டாங்க அவங்க. இந்த வழிதான் நாங்க மேல ஏறினோம். மேல அப்புறம் டேமோட பீக்கு போறோம். அங்கேயுமே சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க அந்த காலத்துல அப்படின்லாம் பேசிக்கிட்டே போயிருந்தோம் நாங்க. இப்ப மேல ஏறி உங்களுக்கு லொகேஷன் காட்டுறேன் பாருங்க. இது பூங்கா. நம்ம அங்க இருந்து ரைட் சைட்ல பாக்குறப்ப பூங்கா தெரியுது நமக்கு. இப்போ இது நம்ம நிக்கிறதோட லெஃப்ட் சைட்ல தான் நமக்கு அந்த தண்ணி தேக்கி வைக்கிற டேம் அது இருக்கும். மேல இருந்து இப்படி பார்க்கும் போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இவ்வளவு ஒரு அழகான ஊர்ல இடம் இருக்கும் அப்படின்லாம் தோணுச்சு. பாத்தீங்களா? ஆனா இது தண்ணி கம்மி ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது போகும்போதெல்லாம் அந்த இந்த குட்டி குட்டியா கல் தெரியுது பாத்தீங்களா, அந்த கல்லு வரைக்கும் நாங்க தண்ணி பார்த்திருக்கோம். அந்த கல்லு வரைக்கும் தண்ணி அப்படி தப்புன்னு தேங்கி நிக்கும். அப்படி இருக்கும் அங்க. இப்ப ரொம்பவே தண்ணி கம்மியா தான் இருக்குது. இருந்துமே அங்க ஒரே ஒரு ஷட்டர் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. தண்ணி அந்த விவசாயத்துக்கு போறவங்களுக்கு எல்லாம் யூசேஜ் பண்றதுக்கு ஒரே ஒரு மடகு மட்டும் திறந்து விட்டு இருந்தாங்க. இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீழே உட்கார்ந்து ஒருத்தர் தண்ணி குடிப்பாரு. இது அந்த வைகை டேமோட ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பைப்ல தண்ணி வந்துட்டே இருக்கும். இவர்கிட்ட ஒரு பைப் வச்சிருப்பாங்க, தண்ணி எல்லாம் அவர் குடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த இடம்லாம் நாங்க சின்ன பிள்ளைல வரும்போது அவ்வளோ நீட்டா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இங்க இருக்கிற இந்த ஒவ்வொரு ஸ்டாச்சுமே அவ்வளவு அழகா பெயிண்ட் பண்ணி இருந்துச்சு. இப்ப எல்லாமே அது ஃபுல்லாவே ஸ்டாச்சு ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிருக்கு. தெரியுதா? அந்த ஸ்டாச்சு ஃபுல்லாவே கலர் போய் டேமேஜ் ஆகி தான் இருக்குது. இதை நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சதுனால அப்படி குடுகுடுன்னு ஓடுது. அப்புறம் இப்படி மேல ஏறி போய் ஒவ்வொரு இடமா அப்படி மாறும் போது அப்படி சிறுவர் பூங்காலாம் வரும். இப்படி சூப்பரா இருந்துச்சு. அங்க பத்தியில யானை தெரியுதா?
இந்த யானை வாய்க்குள்ள ஏறி இறங்குவோம். இது தனியா பிள்ளைங்கெல்லாம் ஏறி இறங்குற வீடியோலாம் நான் எடுத்தேன். பட் அதெல்லாம் ஷேர் பண்ண முடியல ஒரு பர்சனல் ரீசன் காரணமா. இந்த பூ பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப தூரம் வரைக்கும் இந்த பூ இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி கடை எல்லாம் இவங்க வந்து இந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்றவங்க போல. அந்த பேபி வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு தண்ணியில. இப்படி நிறைய பிளேஸ் சூப்பரா இருந்துச்சு. பாத்தீங்களா, ஊஞ்சல்லாம் இருக்கா. இந்த சீசால நல்லா பாருங்க, நடுவுல ஒரு கேர்ள் வந்து அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் அவங்க ஸ்பீடா ஆட்டும் போது அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு விளையாடுவாங்க. அப்புறம் இந்த சீசால விளையாடுறதுக்கு நிறைய பாய்ஸ், நல்ல இளந்தாரி பசங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பசங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க சூப்பரா விளையாண்டாங்க. அவங்க ஒரு 11 பேர் இருக்கும். செம்ம ஜாலியா அவங்க ஃப்ரெண்ட்ஸை கலாய்ச்சிட்டு விளையாண்டாங்க. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இது வந்து மின் நிலையம், அங்க கரண்ட் தயாரிக்காங்க இல்லையா, அந்த இடம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பொறுமை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பசி, காந்தி அவனுக்குள்ள இருந்தாரு. காந்திக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். என் பிள்ளைங்க எங்க போனாங்கன்னா போய் ஸ்நாக்ஸ் வாங்க போனாங்க. நான் ஆல்ரெடி வீட்டுல இருந்து புளி சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை சமைச்சு எடுத்துட்டு தான் போயிருந்தோம். எடுத்துட்டு அந்த டேமோட அகலத்தை காமிச்சேன் உங்களுக்கு. எடுத்துட்டு போயிருந்தோம். அந்த ஸ்நாக்ஸஸ் மட்டும் அங்க வாங்கினது. எப்பயுமே இப்படி தனியா வெளியில போறீங்க, பிக்னிக் மாதிரி போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல விற்கிற ஒரு குறும் வியாபாரி கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அதை நம்பிதான் அவங்களுக்குள்ள கடை போட்டிருப்பாங்க. நம்ம எல்லாமே வெளியில இருந்து வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு தொழில் இருக்காது. நம்மளால ஒரு 2 பேருக்கு ஒரு 5 ரூபாய் கிடைச்சா அவங்க நல்லா இருப்பாங்கல்ல அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நாங்க அப்படிதான் வாங்குறோம். இந்த ட்ரெயின் எத்தனை பேத்துக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம். இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட்ல வைகடாம் போன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். நாங்க 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது இந்த ட்ரெயின் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்துச்சு. அப்படியே செம்மையா போகும். அப்படியே போய் ஒரு குகைக்குள்ள போய் அப்படியே திரும்பி வரும். அவ்வளோ சூப்பரா இருக்கும் அது. நான் என் தம்பி அவங்க கூட போன ஞாபகம் எனக்கு இருக்குது. இந்த கடையில வந்து ஃப்ரெஷ்ஷா அவங்க ஃபிஷ் அங்கேயே பிடிச்சு அதை ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. 30 ருபீஸ்ல இருந்து 150 ருபீஸ் வரைக்கும் ஒரு ஃபிஷ்ஷே இருக்கு. அந்த கடைசி பிளேட்ல பார்த்தது 30 ருபீஸ் போல. ஒரு ஃபிஷ்ஷே 150 ருபீஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம விரதத்துல இருக்கோம் இல்லையா, அதனால சாப்பிட மாட்டோம். வேடிக்கை பார்த்தோம், வீடியோ எடுத்தோம், அப்படியே வந்துட்டோம். இங்க இந்த வைகை டேம்ல இந்த இதுல தண்ணி போய் நான் பார்த்திருக்கேன். அங்க ஆண்டிப்பட்டியில பெரியம்மா வீட்டுல வந்து அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. தண்ணி போற ஓரமா இருக்கிறவங்க எல்லாம் பத்திரமா இருங்க, தண்ணி திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நாங்க மெனக்கெட்டு கார் எடுத்துட்டு வருவோம் அதை பாக்குறதுக்கு. இந்த தண்ணியை நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா தெரியும், உள்ள நிறைய மீன் இருக்கு. இந்த தண்ணியை கூர்ந்து கவனிங்க. ஃபிஷ் தெரியுதா எல்லாருக்கும்? நிறைய ஃபிஷ் கொய்ன்னு நிறைய இருந்துச்சு. பார்க்கவே சூப்பரா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம காலை எட்டி வச்சோம்னா அப்படி மேல தவ்வி வந்து நம்ம காலை எட்டி பிடிச்சிட்டே இருந்துச்சு மீன். அன்னைக்கு ஒன் டே செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணோம் நாங்க எல்லாருமே. இவ்வளோ பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ.